Hi guys, this is Nivita. In the video, 12th Standard Physics Unit 4 Electromagnetic Induction and Alternating Current lesson இருக்கிற Transformer அப்படிங்கிற டாபிக் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு ஈஸியான டாபிக். நம்ம டெய்லி ரோட்டை கிராஸ் பண்ணும்போது நிறைய இடத்துல டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்துட்டு தானே இருக்கோம். ஸோ அது என்ன தான் நடக்குது, டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே என்ன தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது ஒரு ஸ்டேஷ்னரியான டிவைஸ். எங்கே இருக்கோ அங்கே தான் இருக்கும். அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்ம் எலக்ட்ரிக்கல் பவர் from one circuit to the another. ஒரு சர்க்யூட்ல இருந்த எலக்ட்ரிக் பவரை இன்னொரு சர்க்யூட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் நம்ம டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறோம். வித்தவுட் சேஞ்சிங் இட்ஸ் ஃப்ரீக்வன்சி, அதோட ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகாமல் நம்ம எலக்ட்ரிக் பவரை ஒரு சர்க்யூட்லேருந்து இன்னொரு சர்க்யூட்டுக்கு நம்ம transform பண்ணுறதுக்கு தான் டிரான்ஸ்ஃபார்மரை யூஸ் பண்ணுறோம். The applied alternating voltage is either increased or decreased with corresponding decrease or increase of the current in the circuit. ஆக்சுவலி அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வோல்டேஜ் பாருங்கள், உங்களுக்கு 10 கிலோ வோல்ட் அப்படின்றது இருக்குது. அப்போ எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200 ஆம்பியர் கரண்ட் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? ஸோ இதுவே வோல்டேஜை 100 கிலோ வோல்ட் அளவுக்கு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிட்டோன்னா கரண்ட் 20 ஆம்பியர் தான் ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அப்போ கம்மியான வோல்டேஜ் இருக்கும்போது எனக்கு அதிகமான கரண்ட் இருக்குது, அதிகமான வோல்டேஜ் இருக்கும்போது கம்மியான கரண்ட் இருக்குது. ஸோ அதை குறிப்பிடுறதுக்கு தான் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the applied voltage alternating voltage increased ஆகுது அல்லது டிக்ரீஸ் ஆகுது with corresponding, அதுக்கேற்ற மாதிரி டிக்ரீஸ் ஆர் இன்க்ரீஸ் இந்த கரண்ட் இருக்குது. ஓகேவா? அப்ளைட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த கரஸ்பாண்டிங்கான கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் அந்த அப்ளைட் ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் டிக்ரீஸ் ஆகும்போது அந்த கரஸ்பாண்டிங் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு, இஃப் த டிரான்ஸ்ஃபார்மர் கன்வெர்ட்ஸ் அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜ் இன்டு அன் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இன்டு அன் வித் ஹை வோல்டேஜ், அதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜாக இருக்குது, அதை ஹை வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு ஆப்போசிட்டாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் ஹை வோல்டேஜை ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வித் லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அதை நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ப்ரைமரி காயில்னு சொல்லுவாங்க, இது செகண்டரி காயில்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ப்ரைமரி காயிலில் கொஞ்சோண்டு டர்ன்ஸ் இருந்து செகண்டரி காயிலில் நிறைய டர்ன்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால், இப்போது மேலே தானே ஏறுறாங்க. ஸோ இது ஸ்டெப் அப் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே. அதே ப்ரைமரி காயிலில் நிறைய டர்ன்ஸ் இருந்து செகண்டரி காயிலில் கொஞ்சோண்டு டர்ன்ஸ் மட்டும் இருந்தது அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்குது. ஸோ அப்போ அதை நம்ம ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. உங்களுக்கு ஹை வோல்டேஜை ஆல்டர்னேட்டிங் கரண்ட் லோ வோல்டேஜாக கன்வெர்ட் பண்ணிச்சு அப்படின்னா அது ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். அவ்வளோதான். ஓகே. இப்போ எப்படி டிரான்ஸ்ஃபார்மரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அது எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பிரின்சிபல். த பிரின்சிபல் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் பார்த்திங்கன்னா, நம்ம மியூச்சுவல் இண்டக்ஷன் அப்படின்றது ஒன்று படித்தோம்ல, பிட்வீன் டூ காயில்ஸ் கிடையில. ஸோ அதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட பிரின்சிபலும். அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் மியூச்சுவல் இண்டக்ஷன்னால என்னென்னு பார்த்தீங்கன்னா, காயில் 1 காயில் 2 அப்படிங்கிறது இருக்கும். காயில் 1ல் நீங்கள் கரண்ட் அனுப்புகிறீங்க அப்படின்னு சொன்னால் அது என்னாகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த இடத்துல சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், அந்த ஃப்ளக்ஸ் மாறி இருக்கிறனால உங்களுக்கு இந்த இடத்துல இன்டியூஸ்ட் இஎம்எஃப் அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே. ஸோ இதே தான் கரண்ட்டை கொடுக்கும்போது இது என்ன ஆகுது அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது உருவாகுது. ஸோ பக்கத்து காயிலில் அந்த சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஓகேவா? இதுதான் மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ இதை தான் டிரான்ஸ்ஃபார்மரில் பிரின்சிபலாக யூஸ் பண்ணுறாங்களாம். ஓகேவா? தட் when electric current passing through a coil changes with time and EMF induced in the neighboring coil. இப்போ ஒரு காயிலில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கரண்ட்டை பாஸ் பண்ணுறோம். அது டைமுக்கு டைம் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இதனால், இதுதான் ப்ரைமரி காயில், இதுதான் செகண்டரி காயில். ஓகேவா? இது வழியாக அனுப்புகிற கரண்ட் பாசிங் த்ரூ த கரண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இதில் ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த இடத்துல சேஞ்ச் ஆகும். சரியா? ஸோ அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். ஸோ அதை தான் என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மியூச்சுவல் இண்டக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் டிரான்ஸ்ஃபார்மரோட ஒரு பிரின்சிபலும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? சரி. இப்போ இது எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சிம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லும்போது, 2 காயில்ஸ் ஆஃப் ஹை மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் wound ஓவர் த சேம் டிரான்ஸ்ஃபார்மர் கோர்.
டிரான்ஸ்ஃபார்மர் கோர்னா பின்னாடி வச்சுருக்காங்கல்ல, அதுதான் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா 2 காயில் ஹை மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் இருக்கக்கூடிய 2 காயிலை நம்ம எடுத்துக்கணும். அதை வந்து சேம் டிரான்ஸ்ஃபார்மர் கோர் மேலே நம்ம வந்து நல்லா கட்டணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு த கோர் இஸ் ஜென்ரலி லேமினேட்டட் அண்ட் இஸ் மேட் அப் ஆஃப் குட் மேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் சிலிகான் ஸ்டீல். அதாவது இந்த கோர் இருக்கு இல்லையா, அதை என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நல்லா வெட்டியிருப்பாங்க. உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி நான் சொல்கிறேன்ல, அந்த மாதிரி வெட்டியிருப்பாங்க. அது வந்து எதால் மேடாயிருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் மெட்டீரியல் லைக் சிலிகான் ஸ்டீல் அந்த மாதிரி இதால் மேடாயிருக்கும். காயில்ஸ் ஆர் எலக்ட்ரிக்கலி இன்சுலேட்டட் பட் மேக்னெட்டிக்கலி லிங்க்டு பை அ டிரான்ஸ்ஃபார்மர் கோர். அதாவது இந்த காயிலுக்கும் ஒரு சம்மந்தமே இருக்காது. ஓகேவா. பட் ஸ்டில் ஆனால் அது வந்து மேக்னெட்டிக்காக எப்படி லிங்க் ஆயிருக்கு அப்படின்னா இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட கோர் மூலியமாக லிங்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் ஆகும், அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இங்கே சேஞ்ச் ஆகும், அப்படிலாம் இருக்குல்ல. ஸோ அந்த எப்படி சொல்கிறதுனா எலக்ட்ரிக்கலாக இன்சுலேட்டடாக இருக்குது. ஓகேவா. தனித்தனியாக தான் இருக்குது, ஆனால் வந்து மேக்னெட்டிக்கலாக வந்து லிங்க் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. The coil across which alternating voltage is supplied is called primary coil P, and the coil from which the output power is drawn out is called secondary coil S. ஸோ இப்போ எந்த காயில் வழியாக நம்ம வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜை வந்து அப்ளை பண்ணுறோமோ அதை ப்ரைமரி காயில்னு சொல்லுவாங்க. எது வழியாக நம்ம வந்து அவுட்புட் பவர் எடுக்கிறோமோ அதை வந்து செகண்டரி காயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா. த அசம்பிள்டு கோர் அண்ட் காயில்ஸ் ஆர் கெப்ட் இன் அ கண்டெய்னர். இப்போது இங்கே வச்சுருக்கிற கோரு, அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற காயிலு, இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கண்டெய்னரில் வைப்பாங்க. ஓகேவா. இஸ் ஃபில்டு வித் அந்த கண்டெய்னரில் வந்து சூட்டபிள் அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கும். எதுக்கு அப்படின்னா அது வந்து ஜில்லுன்னு ஆகிறதுக்கு, அது வந்து வேறு எதுலேயும் வந்து தொடாமல் இருக்கிறதுக்கு, இன்சுலேட்டடாக தனியாக இருக்கிறதுக்கு, அது எல்லாத்துக்குமே வந்து அதுக்குள்ளே வந்து ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகேவா. இதுதான் வந்து ரோட் சைட் டிரான்ஸ்ஃபார்மர். இந்த டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ளே ஆக்சுவலி உங்களுக்கு இந்த ஒரு செட்டப் தான் இருக்கும். ஓகே. இப்போ ஒர்க்கிங் பார்க்கலாம். இஃப் த ப்ரைமரி காயில் இஸ் கனெக்டட் டு த சோர்ஸ் ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் அண்ட் ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இஸ் செட்டப் இந்த லேமினேட்டட் கோர். முதல்ல இந்த ப்ரைமரி காயிலை வந்து நம்ம எது கூட கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் வோல்டேஜ் கூட கனெக்ட் பண்ணுறோம். ஓகேவா. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அண்ட் ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இதை சுற்றி உங்களுக்கு வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும்ல, அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வந்து அந்த லேமினேட்டட் கோரில் வந்து செட்டப் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் தேர் இஸ் நோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ், ஒருவேளை மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸே இல்லை அப்படின்னா இஃப் தேர் இஸ் நோ மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லீக்கேஜ், அதாவது எந்த ஒரு மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் லீக்கே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். த ஹோல் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க்டு வித் த ப்ரைமரி காயில் இஸ் ஆல்சோ லிங்க்டு வித் த செகண்டரி காயில். என்னென்ன மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்லாம் ப்ரைமரி காயில் கூட கனெக்ட் ஆகிருக்கோ அது எல்லாமே செகண்டரி காயில் கூடயும் லிங்க் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா. திஸ் மீன்ஸ் தட் ரேட் அட் விச் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் த்ரூ ஈச் காயில் ஈச் டர்ன் இஸ் சேம் ஃபார் போத் ப்ரைமரி அண்ட் செகண்டரி காயில். அப்போ என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு வந்து ப்ரைமரி காயிலில் எப்படிப்பட்ட ஒரு சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நடக்குதோ அதே அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு செகண்டரி காயிலையும் வந்து சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. As a result of flux change, EMF is induced in both primary and secondary coil. அப்போ வந்து இதுலேயும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது, இதுலேயும் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுது. அப்போ வந்து ரெண்டுத்துலேயுமே வந்து EMF வந்து இன்டியூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. EMF is induced in primary and secondary coil. The EMF induced in the primary coil நம்ம எப்போவுமே எப்படி சொல்லுவோம்னா எப்சிலான் P அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவலாக இருக்குது ஆனால் ஆப்போசிட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அப்ளைடு வோல்டேஜ்க்கு வந்து ஆப்போசிட்டாக இருக்குது இஸ் given by. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் VP is equal to எப்சிலான் பின்னு கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலி ஃபார்முலா தானே, எப்சிலான்னு இருக்கும்போது -NP d5B/dt அப்படின்றது வந்திருக்கும். ஓகேவா. ஸோ இந்த இடத்துல மைனஸ் போடும். இது வந்து சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸை குறிக்கிறது. அப்போ தானே உங்களுக்கு EMF வந்து இன்டியூஸ் ஆகும். ஓகே. அதனால் next the frequency of alternating magnetic flux in the core is same as the frequency of the applied voltage. அப்ளைடு வோல்டேஜில் எவ்வளோ ஃப்ரீக்வன்சி இருக்கோ அதே தான் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் இந்த கோர்லேயும் இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம எந்த அளவுக்கு வந்து கொடுக்குறோம் அப்ளைடு வோல்டேஜ் கொடுக்குறோம் அதே ஃப்ரீக்வன்சி தான் வந்து உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஃப்ளக்ஸை வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு சொல்கிறாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் இருக்குல்ல அதுவும் வந்து அதை பொறுத்து தான் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். Therefore, induced EMF in secondary will also have the same frequency as that of the applied voltage. அப்போ வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இங்கே இருக்கிறதா இங்கே இருக்கிறதோன்னு பார்த்தோம். அப்போ வந்து உங்களுக்கு வந்து அப்ளைடு வோல்டேஜுக்குள்ளே இருக்கக்கூடிய அதே ஒரு ஃப்ரீக்வன்சி தான் செகண்டரிலையும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, induced EMF in secondary will also have a same frequency as that of the applied voltage. Okay.
the EMF induced in the secondary coil. அப்போ வந்து secondary coil இருக்கிற EMF என்ன ஆகும் எப்சிலான் எஸ் அப்படின்னு வரும். அப்போ இப்போ எப்சிலான் பின்னா மைனஸ் என்பி டி ஃபைவ் பி பை டிடின்னு வருதுல்ல. இப்போ எப்சிலான் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் இன்ட்டு டி ஃபைவ் பி பை டிடி அப்படின்றது வந்திருக்கும். சரியா? நெக்ஸ்ட்டு when NP and NS ங்கிறது number of turns in primary and secondary coil respectively. Okay va? If the secondary circuit is open, then epsilon S is equal to Vs, where Vs is the voltage across a secondary coil. ஸோ இங்கேயும் வந்து முன்னாடி சொன்ன மாதிரி தான் சொல்கிறாங்க, என்னென்னா எப்சிலான் எஸ் இஸ் ஈக்குவல் டு விஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, அப்போ வந்து நம்ம ஏற்கனவே வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா எப்சிலான் எஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். எப்சிலான் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி ஃபைவ் பி பை டிடி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ வந்து விஎஸ் இஸ் ஈக்குவல் டு எப்சிலான் எஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் என்எஸ் டி ஃபைவ் பி பை டிடி அப்படின்றது வரும். ஓகேவா? இப்போ நமக்கு ஏற்கனவே வந்து 2 ஈக்குவேஷன் கிடச்சிருக்குல்ல, இந்த 2 ஈக்குவேஷனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல Vs divided by Vp அப்படின்னு சொல்லும்போது Vs ஓட வேல்யூ என்ன வருது மைனஸ் என்எஸ் டி ஃபைவ் பி பை டிடி அப்படின்னு வரும். டிவைடட் பை Vpன்னு சொல்லும்போது மைனஸ் என்பி டி ஃபைவ் பி பை டிடின்னு வந்திருக்கும். ஸோ இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும், இங்கே ரெண்டும் கேன்சல் ஆகிடும். Vs by Vp is equal to ns by np அப்படின்றது வருமா, which is equal to constant kன்னு வரும். ஓகே, அதுதான் இங்கே இருக்குது. திஸ் கான்ஸ்டன்ட் கே இஸ் நோன் அஸ் அ வோல்டேஜ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஐடியலான ஒரு சூப்பரான ட்ரான்ஸ்ஃபார்மர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இன்புட்டில் எவ்வளோ பவர் கொடுக்குறீங்களோ அதே பவர் தான் வந்து உங்களுக்கு அவுட்புட்லேயும் வரும். ஸோ விபி இன்ட்டு ஐபி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் இன்ட்டு ஐஎஸ் அப்படின்னு வரும். இது வந்து ப்ரைமரி, இது வந்து செகண்டரி அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, IP, IS are the current in the primary and secondary coil respectively. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆயிருக்கும் அப்படின்னா, இப்போ நான் வந்து இது ஏற்கனவே கொடுத்துருக்காங்களே இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை முதல்ல எடுத்துக்கிறேன். ஓகேவா? அதாவது விபி ஐபி இஸ் ஈக்குவல் டு விஎஸ் ஐஎஸ் அப்படின்னு எடுத்துக்கிறேன். இந்த இடத்துல விஎஸ் பை விபின்னு தானே இருக்கிறதுனால நான் விபியை வந்து இந்த சைடு கொண்டு போகிறேன். அப்போ ஐஎஸ் இந்த சைடு கொண்டு வரேன். அப்போ எனக்கு என்ன ஆகும் ஐபி பை ஐஎஸ் is equal to Vs by Vp ன்னு வரும். ஓகே, அப்போ Vs by Vpக்கு பதிலாக என்ன போடலாம் IP by IS. அதனால் Vs by Vp is equal to Ns by Np is equal to IP by IS அப்படின்றது வரும். ஓகே, which is equal to K அப்படின்னு வந்திருக்கும். ஓகே, அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இஸ் ரிட்டர்ன் இந்த இப்போ நம்ம வந்து ஆம்ப்ளிடியூட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூடில் எழுதணும் அப்படின்னா இந்த இடத்துல இருக்கிறது இந்த வீலாம் இருக்கு இல்லையா, அது எல்லாமே கேபிட்டல் வியாக மாறிடும். கேபிட்டல் விஎஸ் விபி என்எஸ் என்பி இது வந்து கேபிட்டல் ஐ. ஓகே, ஈக்குவேஷன் 4.33 இஸ் ரிட்டன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆம்ப்ளிடியூட். ஓகே, இதெல்லாமே வந்து நமக்கு ஆம்ப்ளிடியூடை பேஸ் பண்ணி எழுதியிருக்காங்க. இதோட கரஸ்பாண்டிங் குவான்டிட்டிஸ் தான் இங்கே இருக்கிறது. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இஃப் என்எஸோட வேல்யூ, அதாவது செகண்டரியில் இருக்கிற நம்பர் ஆஃப் டர்ன்ஸோட வேல்யூ அதிகமாக இருக்குது ப்ரைமரியில் இருக்கிறத விட அப்படின்னா என்ன வரும், ஆர் கே இஸ் கிரேட்டர் தேன் 1 இருக்குது. ஓகே, இந்த கேவோட வேல்யூ கிரேட்டர் தேன் 1 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது, இப்போ இதுதான் அதிகமாக இருக்குது அப்படின்னா அப்போ இதுலேயும் இது தானே அதிகமாக இருக்கும். விஎஸ் இஸ் கிரேட்டர் தேன் விபி தானே இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஐபி இஸ் கிரேட்டர் தேன் ஐபி இஸ் கிரேட்டர் தேன் ஐஎஸ் தானே இருக்கும். கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? முதல்ல வந்து நம்ம நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் செகண்டரி காயில் அதிகமாக இருக்குன்னு எடுத்துட்டோம் ப்ரைமரி காயிலை விட. அப்போ வோல்டேஜ் இன் செகண்டரி வில் பி கிரேட்டர் தேன் வோல்டேஜ் இன் ப்ரைமரி. அப்போ current in primary will be greater than current in secondary அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர். நான் ஏற்கனவே சொன்னேன்ல செகண்டரி டர்ன்ஸில் வந்து உங்களுக்கு நார்மலாக ப்ரைமரியில் வந்து கம்மியாக இருந்து செகண்டரியில் அதிகமாக இருந்ததுன்னா அதை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஸ்டெப் அப்புன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸ்டெப் அப் இங்கேயும் அந்த மாதிரி தானே இருக்குது. செகண்டரி காயிலில் வந்து நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது, ப்ரைமரி காயிலில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டெப் அப் ட்ரான்ஸ்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இன் விச் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கே தெரியுது வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதாவது இதில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது வோல்டேஜ் இந்த செகண்டரி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் கரண்ட் இந்த செகண்டரி வந்து கம்மியாயிருக்கு. ஓகேவா? கரஸ்பாண்டிங் கரண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இஃப் அதாவது இப்போது இப்படி எடுத்துக்கிறேன், ப்ரைமரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் ப்ரைமரி இருக்குல்ல, அது கிரேட்டராக இருக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கும் போது அப்போ கேவோட வேல்யூ லெஸ் தேன் 1 மாதிரி வரும். அப்போ உங்களுக்கு என்ன இருக்கும், இதுதான் அதிகம்ன்ற மாதிரி வரும். ஓகேவா? நம்ம இப்போ இதுதான் அதிகம்னு எடுத்திருக்கோம், என்எஸ் இஸ் லெஸ் தேன் என்பின்னு எடுத்திருக்கோம். அப்போ விஎஸ் இஸ் லெஸ் தேன் விபின்னு வரும். அப்போ இந்த இடத்துல எது வரும்,
எது வந்து உங்களுக்கு இப்போ வந்து இதுதான் அதிகம்னு எடுத்துருக்கோம், அப்போ இதுதான் அதிகம், அப்போ இது தானே அதிகமாக வரும். அப்போ IS இஸ் கிரேட்டர் தென் IP. ஓகேவா, நீங்கள் வந்து பொறுமையாக பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இது அதிகம்னு எடுத்திங்கன்னா இதுதான் அதிகமாக இருக்கும், அதே மாதிரி இதுதான் அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி எடுப்போம். இது வந்து ஒரு ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர்னு சொல்லுவோம். ஏன்னா ப்ரைமரி காயில் தான் நிறையா இருக்குது. ஓகேவா, இந்த இடத்துல ப்ரைமரி காயில் உங்களுக்கு நிறையா இருக்குது, செகண்டரி காயில் கம்மியாக இருக்குன்னா திஸ் இஸ் ஸ்டெப் டவுன் டிரான்ஸ்ஃபார்மர். ஓகே, வேர் த வோல்டேஜ் இஸ் டிக்ரீஸ்ட். இந்த இடத்துல பாருங்கள், செகண்டரி இதில் வந்து வோல்டேஜ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு, ஆனால் கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு செகண்டரி இதில். ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் த டிரான்ஸ்ஃபார்மர்னால் என்ன அர்த்தம்னா இஸ் டிஃபைன்ட் அஸ் தி useful output power to the input power, output power by input power into 100%. ஆக்சுவலி எஃபிஷியன்சின்னு சொல்லும் போது நம்ம பர்சன்டேஜில் தான் சொல்லுவோம். இந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணுது அப்படின்னு கேட்கும்போது நம்ம அதை வந்து எஃபிஷியன்சின்னு சொல்லுவோம். இப்போ ஈட்டா, இந்த சிம்பிள் பேர் வந்து ஈட்டா இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர் பை இன்புட் இன்ட்டு 100%ன்னு வரும். Transformers are a highly efficient device having their efficiency. ஸோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் வந்து நல்லா வேலை செய்யுது, எஃபிஷியண்ட்டாக வேலை செய்யுதுன்னு எப்போ சொல்லலாம்னா அதோட எஃபிஷியன்சி வந்து 96லேருந்து 99 வரைக்கும் இருக்கும்போது. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு எந்த ஒரு டிரான்ஸ்ஃபார்மரையும் வந்து 100% எஃபிஷியன்சியை கொடுக்கும்னு சொல்ல முடியாது. நம்ம கொடுக்குற பவரெல்லாம் அது அவுட்புட் பவராக கன்வெர்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் சில லாஸஸ் எல்லாமே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து 2 மார்க்கில் கேட்பாங்க. இது வந்து உங்களுக்கு பார்க்க தான் கொஞ்சம் பெருசு மாதிரி தெரியும், பட் ஒன்றுமே இல்லை. நமக்கு வந்து ஒரு 5 லைனு 4 லைன் தான். முதல்ல நீங்கள் இந்த லைன் எடுத்துப்பீங்க, அப்போ அதுக்கப்புறம் இதுக்கேற்ற மாதிரி இந்த லைன் எடுத்துப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, அது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி கிடைக்கிது. அதுக்கப்புறமேட்டு இன்புட் பவர் இஸ் ஈக்குவல் டு அவுட்புட் பவர், அதுலேருந்து இந்த வேல்யூ எடுத்து நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கிறீங்க. அதுக்கப்புறம் அதுக்கான கேஸஸ் எழுதுறீங்க. NS அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும், NP அதிகமாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.